ஹல்லேலூயா. தேவன் யாரை அழைத்தாரோ அவர்களை மதிப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்னது? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த போது அப்படிதான் சொன்னான், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்படின்னு அர்த்தம், மற்றவன் பார்வையில நீ ஒன்றுமில்லாதவன், ஆனால் என் பார்வையில் நீ பெருமைக்குரியவன். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய உள்நோக்கு, ஒரு மனிதனுடைய உள்ளே இருக்கிற இந்த மேன்மையானதை தேவன் பார்க்கிறபடியினால் அந்த மனிதனும் அதை அப்படி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர். ஆண்டவர் எப்போதுமே வெளி தோற்றத்தை பார்த்து கணக்கெடுக்கிறதில்லை என்று சொல்ல வந்தேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குறை உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிற பலனை வெளிக்கொண்டு வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்குள் இருக்கிற வாழ்வை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்குள் இருக்கிற ஆரோக்கியத்தை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்கள், தீமோத்தேயுக்கு சொல்லும் போது உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை குறித்து நீ அசதியாயிராமல், உனக்குள் இருப்பதை குறித்து அஜாக்கிரதையாய் கவனம் இல்லாமல், இது உள்ளான வாழ்வை குறித்து சொல்லுகிற காரியம். இந்த உலக வாழ்வை ஜெயிப்பதற்குரிய சத்துவம் உனக்குள் இருக்கிறது. சரீர பலவீனங்களை மேற்கொள்ளுகிற சக்தி உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். நீ அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்றும்படி உனக்குள்ளே தேவன் கிருபையையும் ஞானத்தையும் வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு நீ அறிந்து கொண்டு அது இன்றைக்கு வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த வாக்கியத்தை வாசிங்கள். உனக்கு உண்டான தேவ வரத்தின் அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அதாவது என்னுடைய வாழ்வுக்குள்ளே மறைந்திருக்கிறதை அவனுக்கு நினைவில்லாமல் இருப்பதை. யாருக்கு? ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்கிற அந்தஸ்தில் இருப்பவன், ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மனிதன் தனக்குள் இருப்பதை அறியாமல் இருந்தான். ஹல்லேலூயா. உங்களை குறித்த தேவனுடைய எட்டர்னல் பிளான் அநேகர் அதை பிந்தி தான் அறிவாங்க. நோவாக்குள்ளே அவ்வளவு பெரிய டெக்னாலஜி, ஒரு கப்பலே கட்டுற அளவுக்குரிய டெக்னிக்கல் உள்ள இருந்ததை எப்போது தேவன் வெளியே கொண்டு வந்தார்? அவனுடைய எத்தனாவது வயசுல மழை வந்தது? சுமார் 600 வயது. இப்ப மோசைக்குள்ள இருந்தது 80வது வயசுல வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவன் அதுக்கு விட்டு கொடுக்கல. அவன் அதை புரியதுக்காக ட்ரை பண்ணவில்லை, அதுக்கு ஏத்தாற் போல வாழல. அவனை சரிப்படுத்துறதுக்கு அவ்வளவு ஆண்டுகள் ஆயிட்டு. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, என் இளைப்பாறுதல் நீங்க பிரவேசிக்க மாட்டீங்கன்னு கோபத்தில் சொன்னேன். காரணம், நீங்க எப்பொழுதுமே வழுகி போகிற மனம் உள்ளவர்கள். சுதந்திரிக்கிற ஒரு கழிவை திராணி அவர்களுக்குள்ளே வைத்திருந்தார். இந்த ஜனம் யுத்தம் பண்ணி சுதந்திரிக்கும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்குள்ளும் மங்கி இருக்கிற அல்லது மக்கி போய் இருக்கிற சில நன்மைகள், வாழ்வு ஆதாரங்கள், ஞானத்துக்குரியவை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பூமியிலும் தேவனுக்கு முன்பும் வளமாய் ஜெயமாய் வாழ்வதற்குரிய அனைத்தும் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய தெரிந்தெடுப்பு என்பது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அப்பவே அவனை வித்தியாசமான நபராக தேவன் வைத்து விடுகிறார். காலம் வரும்போது அந்த மனுஷன் தான் தேவனுக்கு சொந்தமானவன் என்று அறிந்து கொள்ளுகிறான். தேவன் எப்பவோ அறிஞ்சிட்டார். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னுமே நான் உன்னை அறிந்தேன். நம்மெல்லாம் எப்ப அறிந்தோம்? எப்பவோ ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தரை அறிகிறோம். கர்த்தர் நம்மை அதற்கு முன்பே அறிந்து விட்டார். அப்படி என்றாலே அவர் ஒரு மனிதனை அந்த நேரமே தகுதிப்படுத்துகிறார், கிருபை அளிக்கிறார், பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தீமோத்தேயுவிட சொல்லும்போது உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அசதியான கேர்லெஸ் லைஃப், சும்மா பிறந்தோம் வாழ்கிறோம். அப்படி என்றால் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும்போது நம்மை ஜெயித்து விடும். ஹல்லேலூயா. நாம் அவேர்னஸ், ஒரு விழிப்பு, நம்மை குறித்து, நம்முடைய சூழ்நிலை குறித்து, வாழ்வை குறித்து, தேவ திட்டத்தை குறித்த ஒரு கேள்வி வினா உள்ளவர்களாய் இருந்தால், வினாவுனா ஆண்டவர் சொன்னார்ல, சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாய் இருங்கள். விழிப்பு, அவேர்னஸ், எச்சரிக்கை என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்வை குறித்து நாம் கவனமாயிருந்தால் நாம் சூழ்நிலைகளை
பிரச்சனைகளை ஜெயித்து விடும். காரணம், காலங்கள் என்றும் ஒன்று போல் இருப்பதில்லை. அது நமக்கு பிடிக்காத சூழ்நிலைகளை கொண்டு வந்துவிடும். ஹல்லேலூயா. அப்படி இருக்க நமக்குள் இருக்கிறதை அந்த நேரத்தில் போய் வெளியே கொண்டு வர முடியாது. எக்ஸாம் நேரத்தில் போய் படிக்கிறேன் எழுதுறேன்னா நடக்கிறது இல்லை. அது மாதிரி தான். ஹல்லேலூயா. மற்றவங்களுடைய ஹெல்ப்பை எதிர்பார்க்க காரணம் தன் கடமைகளை தன் காரியங்களை காலாகாலத்தில் உணர்ந்து கொள்ளாதபடியா. ஹல்லேலூயா. அப்போ இங்கே இவர் சொல்ற, நீ அதை பற்றி மறந்து போயிராதே, அசதியாயிராதே, கவலை இனமாயிராதே, நினைத்துக்கொள். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி, அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன், உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவனுக்கு அது ஞாபகமா இருக்கிற மாதிரி தெரியல. ஞாபகப்படுத்துகிறேன். உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே, அசதியாயிராதே. ஹல்லேலூயா. உனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, வாழத்தக்க வரம், கிருபை ஒன்றுமே எனக்கு தரல அப்படி நினைக்கிறாங்க யாருமே. யாருக்குமே ஆண்டவர் எதையுமே கொடுக்காம வைக்கல. நமக்கு நல்லாவே தெரியும். 3 வெரைட்டி ஆஃப் பீப்புள். ஒருவனுக்கு 1, மற்றவனுக்கு 2, இன்னொருவனுக்கு 5. பாருங்கள், ஆண்டவர் ஒருவனையும் அழைத்தது 3 பேர். 3 பேருக்கும் ஏதோ ஒன்று கொடுத்து விட்டான். ஹல்லேலூயா. எனக்கு எதுவுமே தரல, அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இல்ல, ஆண்டவர் ரொம்ப கடினமானவர், பேச்சுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு கடினமான வாழ்க்கை தந்துட்டார், எனக்கு பிடிக்காத வாழ்க்கை தந்துட்டார், நான் எதிர்பார்க்காத நிலைமை வந்துடுச்சு, எல்லாம் என்னை சுற்றி இருக்க எல்லாமே ரொம்ப மோசடியான ஆளுங்க, நான் மட்டும்தான், என்ன இப்படி போய் உட்கார வச்சிட்டார். எதுவுமே பேசி பிரயோஜனம் இல்லை. கொடுத்ததை வச்சு நீ ஜெயிக்க முடியும். பெற்றுக்கொண்டதை வைத்து நீ வாழ முடியும். உனக்கு சூழ்நிலையை மற்றவன் வாழ முடியாது, நீ வாழ முடியும். உன் சூழ்நிலையை நீ ஜெயிக்க முடியும். உன்னுடைய எல்லைகளில் நீ வாசம் பண்ண முடியும். உன் சத்துருவை நீ அடக்க முடியும். கர்த்தர் உனக்கு தந்த கிருபை, கர்த்தர் உனக்கு தந்த வரம், வாழ வைக்கிற வரம், ஜெயிக்க வைக்கிற வரம், வல்லமை மிக்க வரம், சத்துருவை கீழ்ப்படுத்துகிற வரம், சாத்தானுடைய திட்டங்களை காலின் கீழே மிதிக்கிற வலிமை. கர்த்தர் உன்னை வாழத்தக்க கிருபையோடு அழைத்திருக்கிறார். நீ வெறுமையான நபர் அல்ல, நீ வெறுமையான நபர் அல்ல. உனக்குள்ள வைக்கப்பட்ட வரத்தை இன்றைக்கு அனல் மூட்டு. உனக்குள்ள நன்மை உண்டு. நன்மை இல்லை என்று உன்னை நீயே சேதப்படுத்திக் கொள்ளாதே. நான் வீணான நபர் என்று உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. உனக்குள் வைக்கப்பட்ட கிருபை உன்னை மேன்மைப்படுத்தும். சத்துருக்கள் நடுவில் நீ இருந்தால் நீ மேன்மை அடைவாய், நீ மேன்மை அடைவாய், நீ மேன்மை அடைவாய். உன்னை பார்க்கலும் பலத்தவர்கள் நடுவில் நீ காணப்பட்டாலும் நீ மேன்மை அடைவாய். நீ விற்கப்பட்ட நபர் போல் காணப்பட்டால், நீ அடிமை என்று எண்ணும்படி அநேக காரியங்கள் உன்னை மேற்கொண்டிருந்தால் நீ அவைகள் அனைத்தையும் மேற்கொள்ளுவாய். உனக்குள்ளே அந்த வரம் இப்பொழுது கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். அனல் மூட்டி எழுப்பிவிடு. அவைகளை கட்டி கொண்டிருக்கிற அந்நியனுடைய கட்டுகள் உனக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நீ அதை கீழ்ப்படுத்துவாய், கீழ்ப்படுத்துவாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருக்கு நன்றி. ஒவ்வொரு வாழ்வையும் கர்த்தர் விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். ஆகையால் தேவன் வாழத்தக்க வரம் அளிக்கிறார். ஹல்லேலூயா. விலையேற பெற்றதாய் உன்னை பார்த்தபடியா நீ கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. நீ என் பார்வையில் அருமையானபடியால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கனத்தை உனக்கு நான் தந்தேன். நீ அருமையானவன். உன்னை தீர்ப்பான காரியங்களுக்கு நான் ஒப்பு கொடுப்பதில்லை. உன்னை பொல்லாப்புக்கு நான் ஒப்பு கொடுப்பதில்லை. உன்னை நீ ஏன் தாழ்த்திக் கொள்ள வேண்டும்? நீ கனம் பெற்றவன், நீ கனம் பெற்றான். என் பார்வைக்கு நீ அருமையானவன். தேங்க்யூ ஹோலி லார்ட். சர்வ வல்லவர் உங்களை வித்தியாசமான கோணத்தில் பார்க்கிறார். நீங்கள் உங்களை குறைவுள்ளவர்களாகவே பார்ப்பதை இன்றைக்கு கடிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் பலவீனமாய் இருக்கையில் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று
சொல்லிவிட்டார் தர்சு பட்டணத்து மனிதன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருந்தது பலவீனம், அடைந்தது பலம். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்க ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு சேனாபதி. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அவன் சம்பவங்கள் வித்தியாசமாய் ஆரம்பிக்கிறது. அவன் ஆகாபுக்கு சேனாபதியாக இருந்தவன், ரதம் ஓட்டினவன். அவனுக்கு திடீரென்று ஒரு அழைப்பு. அங்கே அநேக யுத்த வீரர்கள், பராக்கிரமர்கள் இருந்தார்கள். அவர்கள் நடுவில் திடீரென்று மற்றவர்களால் மதிக்கப்படாத ஒரு தேவ மனிதன் கடந்து வந்தான். அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படவில்லை, தீர்க்கதரிசியின் கீழ் அசிஸ்டண்டா இருக்கிறவன். ஹல்லேலூயா. அவன் சட்டன் அங்கு வந்து, அங்கே ஒரு கூட்டம் பராக்கிரமசாலிகள் அமர்ந்திருந்தார்கள். அதில் ஒருவனை அழைத்தான். அவன் பேர் யெகூ. அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். சேனாதிபதிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாதிபதியை உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். சேனாதிபதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒருவனை அழைத்து உமக்கு சொல்ல ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், யார சொல்றீங்க அப்படின்னா. அதற்கு அவன் சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றான். சேனாதிபதியாகிய உமக்குத்தான் ஒரு வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. நீ எல்லோரை போல் சாதாரணமாய் இருக்க வேண்டிய ஆளை அல்ல என்கிற ஒரு வார்த்தை நான் உனக்கு சொல்ல வந்தேன். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் எழுந்து உமக்கு தான் சொல்லணும்னு சொன்னதை சட்டன் எழுந்தான். அறை வீட்டுக்குள் தனியாக இந்த தேவ மனிதனையும் அழைத்துக் கொண்டு சென்றான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து, அவனுடைய அறையில் தைல குப்பி இருந்தது. அவன் அதை சட்டன் எடுத்து அவன் தலையின் மேல் ஊற்றி அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். இதுவரைக்கும் உனக்குள்ளே மறைந்திருந்த அந்த வரம் இன்று முதல் செயல்படும். அது ஆட்சி நடத்துகிற வரம், அநேகர் மேல் அதிபதியாய் இருக்கிற பராக்கிரமம். இதுவரை அடிமையாய் இருந்த உனக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். உன்னை மேன்மைப்படுத்துகிறார். எதிர்பார்க்கிறவர்கள் நன்றி சொல்லலாம். கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்போடு வந்தவர்கள் இன்றைக்கு மறுரூபம் அடைவது நிச்சயம். இப்ப நன்மை அடைவது நிச்சயம். உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ சாதாரணமான மனிதர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய நபர் அல்ல. உனக்குள்ளே தேவ கிருபை உண்டு, தேவ சகாயம் உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு, தேவனுடைய ஒத்தாசை உண்டு, தேவனுடைய பலம் உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே உண்டு, தேவனுடைய நன்மை உண்டு. அல்லேலூயா. தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்றால் அது விருதாவாக அல்ல, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆகையால் தான் விலை மதிக்க முடியாத தம்முடைய பாவமற்ற இரத்தத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தினார். வேற எது கொடுத்து நம்மை வாங்க கூடாது, வாங்க முடியாது. ஹல்லேலூயா. விலையேற பெற்றவர்கள் என்பதினால் தேவன் உங்களுக்குள் வைத்த திட்டம் மேன்மையானதானபடியால் உங்களை கொள்வதற்கு அவர் பாடுபட வேண்டிய அவசியமாயிருந்தது. அல்லேலூயா. ராஜ்யம் அப்படித்தான் நல்ல முத்தை தேடுகிற மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று இயேசு அன்றைக்கு அதை குறித்து வர்ணித்து சொன்னார். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி போன்றது. அது எதை தேடுது? பரலோகம் வந்தது, அது ஒரு வியாபாரி, நல்ல முத்தை தேடுகிற வியாபாரி. ஹல்லேலூயா. உன்னை தேடி எடுத்திருக்கிறார் என்றால் நீ விலையேற பெற்ற சம்பத்து. சொல்லணும், நான் விலையேற பெற்ற சம்பத்து, எனக்குள்ளே அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள், ஏதோ 1-2 பேருக்கல்ல. இது தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது உண்மை என்று உங்களுக்கு தெரியுமானால் இது 100க்கு 100 உண்மை. எல்லாருமே பிறப்பால் வல்லவர்களாக வரவில்லை, கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு தேவன் வைத்த கிருபைகள் வல்லவர்களாய் மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. உள்ளே இருக்கும்
ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்றால் பார்க்கிறதற்கு உலகத்தாரால் வீணானதாக பலவீனமானதாய் பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் தேவன் அதை பைத்தியமாக பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய ஞானத்தை கொடுத்து அதை ஞானியாய் பார்க்கிறார். பலவீனமானதை தெரிந்தெடுக்கிறார், அதை பலமுள்ளதாய் பார்க்கிறார். உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டதை தெரிந்தெடுக்கிறார், அதை ஆச்சரியமாய் மாற்றுகிறார். தேவன் உங்களை ஆச்சரியம் என்றுதான் தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வை நீங்கள் கவனிப்பதை விட, நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட கர்த்தர் உண்மையாக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அது அதனுடைய உண்மை. அதனாலதான் நீங்க அறியாத இருந்தாலும் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி எச்சரித்து கடிந்து கொண்டு முன்னே உணர்த்தி, மனதில் உணர்த்தி, சொப்பனத்தில் உணர்த்தி, தரிசனத்தில் உணர்த்தி, வார்த்தையால் உணர்த்தி, இல்லை உங்க மனதிற்கே சிலது ஒரு ஒரு தடையான உணர்வு இப்படி உங்களுக்கு தென்பட பண்ணி உங்களை தற்காக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நம்மை காப்பதில்லை, ஆனால் தேவனுடைய கிருபை என்னமோ தேவன் அறிஞ்சிருக்கிறவங்களை மட்டும்தான் காப்பார். அப்படி இல்லை. தேவன் பூச்சக்கரத்து குடிகளுக்கெல்லாம் அவர் தேவன். எல்லோரையும் காக்கிற நிழலாக அவர் இருக்கிறார். பின்ன தேவ ஜனங்களுக்கு ஸ்பெஷல். அவங்க தேவனை அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு தேவனால் அறியப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள். ஆகையால் அதனால் உண்டான ப்ரமோஷன், மேன்மை அதிகம். அநேகர் அறிந்திருந்தாலும் அறிந்ததற்கேற்றார் போல் வாழாதபடியா தங்களுக்கு வருகிற மேன்மைகளை அடையாமல் போவதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை காக்கிறார், அவ்வளவுதான். பிறகு தேவனால் பிறந்தவனும் தன்னை காக்கிறார். தேவனுடைய பாதுகாவலுக்குள் தன்னை வைத்துக் கொள்ளுகிறார். ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற வரத்தை சுட்டி காட்டார் என்றால், அவன் தனக்கு ஒன்றுமில்லை என்று நினைத்தாலே அவன் வளரப்போவதில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒருவன் பயந்தாலே, ஒரு பயம் பிடித்தாலே அவன் பாதிக்கு மேல வியாதி பிடிச்சவனா தான் இருப்பான். மொத்த செல்ஸ், உங்க பாடியில் உள்ள எல்லா அணுக்கள், செல்லுகள், நாளங்கள் எல்லாமே சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். துக்கமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, உங்க ஹார்ட் எல்லாமே மாறிடும், வியாதியை நோக்கி சென்றுவிடும். சுகர் இதெல்லாமே சில கட்டுகளால் வரும். அது ஒன்று. அதை நிவர்த்தியாக்க முறைமைகள் தேவனை சார்ந்து கொள்ளுகிற விசுவாசம். ஆகையால் என்னமோ வியாதி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குது, இல்ல சுகர் இருக்கு, இல்ல வேற பிரஷர் இருக்கு, இல்ல லோவா இருக்கு, ஹையா இருக்கு, பிளட்ல வெள்ளை அணுக்கள் குறைவா இருக்கு, அதனால பயப்படாத. பயத்தை மாற்று. கர்த்தருடைய வல்லமை உனக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய வரம் உனக்குள் இருக்கிறது. அதை இன்றைக்கு நீ அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மட்டுமல்ல, பூமிக்குரிய வாழ்வுக்கு வேண்டிய அனைத்தையும் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே வைக்கிறார். உனக்குள்ளே வைக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தாலந்து ஒரு வரம் பெற்றவன், அவனுக்கு அது போதும். இதான் எஜமான் நினைத்தது. அவனுக்கு எது போதும்? எல்லா வரமும் எனக்கு தரல, அப்படி வன்கண் கொள்ள வேண்டாம். உனக்குள்ளே வைக்கப்பட்டதை நீ எடுத்து பயன்படுத்து. உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்க அவருக்கு நன்றாக தெரியும். தந்ததை பயன்படுத்தாத சோம்பேறியை கொண்டு எங்கே வைப்பது? தனக்குள் கொடுக்கப்பட்டது இன்னதென்று தடவி கூட கண்டுபிடிக்க தெரியாதவனை எங்கே கொண்டு நிறுத்துவது? ஹல்லேலூயா. அதுக்குதான் இந்த போடுகைகளும் ஜெபங்களும் ஆராதனைகளும் தேவனுடைய வெளிப்பாடுகளும் வசனங்கள். உனக்குள் என்ன இருக்கு என்று நீ அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு தாளந்து சொன்னதை பாருங்கள். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து திருப்பி வரான். ஆண்டவரை நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். ஆண்டவரை குறை சொல்லுகிற ஒரு மனப்பான்மை. தேவனா செய்ய முடியாதெல்லாம் செய்ய சொல்லிட்டாரியா, கடினமானதெல்லாம் செய்ய பண்ணிட்டான், நமக்கு இது முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தீர்மானிச்சுட்டான். அதான் ப்ராப்ளம். ஆண்டவரை நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். நீ விதைக்காத இடத்துல அறுவடை செய்ய போகிறவர். ஓனரப்பா சொல்றது, நீ விதைக்கவே இல்லை, என்கிட்ட அறுவாளை கொண்டு அறுவடை செய்ய தந்து விட்டு நீர் விதைக்கவே இல்லையே. தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். தெளித்தல் என்றால் என்ன தெரியுமா? நம்ம ஒரு மூட்டை நெல்லை கொண்டு வெயில காய போடுறதுக்கு விரிச்சு போடுறோமே,
அதுதான் என்னது? தெளித்தல், விரித்தல். அதை சேர்க்க சொல்லுகிறேன். நீர் தெளிக்கவே இல்லை, நீ அதை வாரிக்கிட்டு வான்னு சொல்லிடுற. நீ கொட்டி விரிச்சு போட்டுட்டு என்ன போய் அள்ளிக்கிட்டு வான்னு சொல்லி இருந்தா நல்லது. நீ தான் அங்க கொட்டவே இல்லை, அப்புறம் எதை நான் அள்ளுறது? அப்படின்னா நீ எனக்கு ஒண்ணுமே தரல கடவுளே, நான் போய் எதை செய்யறது? தந்ததை கண்டுபிடிக்க தெரியலன்ற. இங்க அதான் பிரச்சனை. தனக்குள் தரப்பட்டதை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லாத மனிதன். குற்றம் சாட்ட இந்த வாக்கியம் எடுக்கப்படவில்லை, நாம் வெளிப்படைவதற்கு. ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுகிறது, நீர் வைக்காததை எடுக்க சொல்லுகிறவர் நீர் சரி கிடையாது. நீர் வைக்கலான எடுத்துட்டு வர சொல்லிவிட்டு, தனக்கு தந்தது ஒன்று, அதை நான் செய்யணும், இது எனக்கு பயனுள்ளது, இது என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும். இதுதான் தேவனுடைய பிளான். ஒருத்தனை குறை சொல்றதோ அவனை கைவிடுறதோ அல்ல, அவர் சொல்ல வர்றதே அதான். என்ன சொல்லுகிறார்? அவருடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அங்க பொல்லாதவன் சொன்னார் துன்மார்க்கன் அர்த்தம். சோம்பல் லேசி காய். சோம்பல் எதுவுமே உற்சாகமா செய்ய மாட்டான், ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டான் அப்படின்னு அதை சொல்ற. உன்னில் உள்ள சோம்பேறித்தனத்தை நீ கண்டறியாமல், உன்னில் உள்ள பொல்லாத குணங்களை, தாழ்மை இல்லாத குணங்களை கண்டறிய உனக்கு தெரியல. தாழ்மை இருந்ததா பண்ணிருப்ப. ஹல்லேலூயா. உற்சாகம் இருந்ததா நீ பண்ணிருப்ப. நீ தான் சோம்பேறி. அதை கண்டுபிடிச்சிருந்தா நீ இப்போ ப்ரமோஷனுக்குள்ள வந்திருப்ப. நான் தந்த அந்த ஒரு வரம் உன்னை பெரியவனாய் மாற்றி இருக்கும், உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றி இருக்கும், உன்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றி இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை அதுதான். தேவனுடைய கிருபை என்பது அதுதான். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை அப்படின்னா இலவச ஈவுகள். இல்லாதவன் கேட்கலாம். வாழும்படியான கிருபையை வேண்டிக் கொள்ள நமக்கு முழு உரிமை உண்டு. யாக்கோபு சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் தேவைப்படுகிறவனுக்கு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கு நீ வாழும்படியான கிருபையை கர்த்தர் இறங்கி வர பண்ணுகிறவர். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜாதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பூரணமான வரம் ஒரு மனிதனுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல் கேட்க சொல்லி இருக்கிறது. எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல, சரி நீ கேட்டு வாங்கிக்கோ, அதான் வரம் ஆச்சே, அதுக்கு காசு பணம் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த வாக்கியத்தினுடைய முன்பின் வாசித்தால் கேட்கிறதான் சொல்லுவார். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நீ உன்னுடைய வாழ்வை வாழத்தக்க வரத்தை தேவன் உனக்கு அளிக்கிறான். உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற தேவனுடைய வரம் இன்றைக்கு அனல் மூட்டப்படட்டும். சோதனையிலே எதிர்த்து நிற்கத்தக்கதான சக்தி ஆவியானவர். சூழ்நிலைகளிலே விசுவாசித்து நன்மை அடையத்தக்கதான விசுவாச வரம், எந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வரமாக கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்லுகிறார், அனல் மூட்டி எழுப்பி விடு. உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நினைப்பூட்டுற அனல் மூட்டி எழுப்பு, அசதியா இராது. என்னது? உண்டான வரத்தை பற்றி அசதியா இராது, அனல் மூட்டி எழுப்பு. அப்படின்னா நமக்குள்ள இருக்கிறதை, அனல் என்பது தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருப்பது உயிரடைவது எப்போ? தேவனுடைய பிரசன்னம் உங்களில் வரும்போது உங்கள் விசுவாசம் உயிருள்ளதாய் மாறும். ஆமென். உங்களுடைய ஞானம் உயிருள்ளதாய் மாறும், உங்களுடைய அறிவு உயிருள்ளதாய் மாறும். உங்களை அனைத்து கிருபையும் பெற்றவர்களாய் இருந்தும் செத்தவர்களை போல மாற்றுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கைத்தெறியப்படட்டும். சாத்தானால் கட்டப்பட்ட நன்மைகள் கட்டு அவிழ்க்கப்படட்டும். சிந்தை மனமுத்தியை கட்டி இருக்கிற பொல்லாத ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுத்தமாற்று இப்போ மாற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்வின் மேலும் இந்த நாளிலே பெருகி தேவன் கொடுக்கிற நல்வாழ்வை நிறைவாய் பெற்று வாழ பண்ணுவாராக. அதாவது தேவனுடைய வரம் என்று சொல்வதே
சலுகை, தானம், அது பரிசு, இலவசம், காசு கொடுக்காமலே வர்றது. ஹல்லேலூயா. எல்லோருக்கும் உண்டு. அவரவருடைய வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் ஜெயித்து வாழ வேண்டுமோ அதற்குரியது தந்திருக்க. யோசேப்பை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். அதுல அப்போஸ்தலன் இப்படி சொல்லுவார், பார்வோனுக்கு முன்பாக அவனுக்கு கிருபையும் ஞானமும் அளித்து. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். ஹல்லேலூயா. அவன் இருந்தது கைதியாக, அடிமையாக, குற்றவாளியாக. எந்த மறு உத்தரவு சொல்ல அவனிடத்தில் எதிர்பார்க்கப்படுவதில்லை. தன்னுடைய நீதியை குறித்து கூட சொல்லுவதற்கு அவனுக்கு வாய்ப்பில்லாத ஒரு அடிமை, சான்ஸே இல்லாத அவ்வளவு ஒரு நிர்பந்தமான மனிதன். நம்முடைய நியாயத்தை பேசுவோம், கத்தி பேசுவோம், சண்டை போட்டு பேசுவோம், எதிர்த்து நிற்போம், மேக்சிமம் முடிஞ்ச அடி கூட வச்சிருவோம் இல்லையா? நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலையில் வீட்டில் சொல்ல முடியலன்னா நம்முடைய வெளியே சொந்த பந்தங்கள், நம்மை சார்ந்த இரத்த பந்தங்கள், இரத்த உறவுகள், இடத்துல எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அங்க அவனுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரே வழி கிருபை கிடைச்சாதான் முடியும். தேவன் கொடுக்கிறதை வைத்துதான் பிழைக்க முடியும். யோசிப்பா, நீ எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் தேவன் கொடுப்பதை வைத்து நீ வாழ முடியும். தேவன் தருகிற கிருபையை பற்றி கொண்டால் நீ ஜெயிக்க முடியும். நீ எப்படிப்பட்ட பலவீனத்தில் காணப்பட்டால், எப்படிப்பட்ட தரித்திரத்தில் காணப்பட்டால், எப்படிப்பட்ட நெருக்கடியில் காணப்பட்டால், எப்படிப்பட்ட பயத்தில் சூழ்நிலை காணப்பட்டால் நீ ஜெயிக்க முடியும், நீ பலப்பட முடியும். தேவன் உன்மேல் பட்சமாயிருக்கிறார். நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறந்து போவதில்லை, என் கிருபை உன்னை விட்டு விலகி போவதில்லை, என் சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது. உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாயிருக்கிறது. நீ தேடி சேர்க்கப்பட்ட நகரம், நீ தேடி கொள்ளப்பட்ட மனுஷன், நீ தேடி கண்டுபிடிக்கப்பட்ட பொக்கிஷம். தேங்க்யூ ஜீசஸ். எந்த நிலையில் இருந்தாலும், ஒத்தாசையற்ற, உதவியற்ற, இனி நம்ப முடியாத நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை மேன்மையாய் வைக்க போதுமானவர். மாற்றமில்லை. நம்ப முடியாது, உங்க சிச்சுவேஷன் ஒத்துக்காது, வளர்ச்சி வராது, பிழைப்பு வராது, தப்பி பிழைக்க முடியாது என்கிற நிலையில் தேவனுடைய தயை வருக. அதுதான் வரம். அது உன்னை உயர்த்தும், அது உன்னை தப்புவிக்கும், அது உன்னை ஆதரிக்கும். உங்களுக்குள்ளே தேவனுடைய விசுவாசம் மரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ விசுவாசம் மரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ விசுவாசம் மரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்பு. தேவ வரத்தை எழுப்பி விடு. அது விசுவாசம் செயல்படட்டும். ஆமென். தேவனை துதிக்கிற துதி, தேவனை துதிக்கிற துதி, தேவனை அறிகிற அறிவு, தேவனை கிருபை, கிருபை, கிருபை இப்போ இப்போ இறங்கட்டு. பெற்றுக்கொள். நன்றி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எந்த சூழ்நிலையிலே சரீரம் காணப்பட்டாலும், எந்த ஒரு நிலையில் சரீரம் காணப்பட்டாலும் ஆரோக்கியமாய் வாழ கிருபை உண்டு. ஹல்லேலூயா. கிருபை உண்டு. கைவிடப்பட்ட நிலையில் சர்வ வல்லவர் எதை செய்வார் தெரியாது, ஆனால் செய்து விடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தப்பி போகும் போக்கு இன்றைக்கு கடந்து வருகிறது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற வாழ்வில் தப்பி போகும் போக்கை ஏற்படுத்துகிறவர். ஆமென். கட்டப்பட்ட சூழலிலிருந்து எஸ்கேப் ஆகிற வாய்ப்பை தருகிறார். தப்பி பிழைக்கும் வழி திறக்கட்டும். நாலு பக்கம் சூழ மதில் போட்டு நிற்கிற சத்துருடைய சாப கோட்டைகள் இன்று இடிந்து விழுகிறதே. கைவிடப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தண்டாயுதம். உன்னை கொண்டு சத்துருவை நொறுக்கி போடுவேன், உன்னை கொண்டு சர்ப்பத்தை நொறுக்கி போடுவேன், உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்கி போடுவேன், உன்னை கொண்டு எதிர் வல்லமைகளை நொறுக்கி தீக்கரவலதனியா. ஹல்லேலூயா. வருகிற சூழ்நிலைகள் கொடியதா இருந்தால் அதை மேற்கொள்ளும் அதிகாரம்
அதை மேற்கொள்ளும் ஆவி, அதை மேற்கொள்ளும் விசுவாசம் உனக்குள் நான் வைத்தேன். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு சத்துருவை கீழ்ப்படுத்து நன்மையை சுதந்தரிப்பாய், சமாதானத்தை சுதந்தரிப்பாய், சுகத்தை சுதந்தரிப்பாய், ரட்சிப்பை சுதந்தரிப்பாய். உன்னை விட்டு சிதறடிக்கப்பட்டு போன நன்மைகள் இன்றைக்கு உன்னிடத்தில் திரும்பி வர பண்ணுகிற தேவன். சிதறடித்த பொல்லாங்கனை என் ஆசையின் சுவாசத்தினாலே சங்கரித்தேன். உன் கிரியைகளை கட்டி வைத்த கட்டுகள் உடைந்தது, இயேசுவின் நாமத்தில் உடைந்தது. உன்னுடைய வீட்டை கட்டி வைத்த கட்டுகள் சங்கரிகள் முறிந்தது. ஆவியானவரே, ஹல்லேலூயா, நன்றி. கிருபை வரமாய் வந்தவர், அவரை எழுப்பிவிடு. உன்னை தலையை நிமிர பண்ணுகிற தேவன். தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்விலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் அடிமைத்தன போர்வைகளை உரிந்து மாற்றி செயல்பட முடியாதபடி அடிமைப்படுத்தி இருக்கிற எல்லா அந்நிய போர்வைகள், அகங்கார போர்வைகள், அந்தகார போர்வைகள், சாப போர்வைகள், ஆமென், எரிச்சல் போர்வைகள் இயேசுவின் நாமத்தில், காய்மகார போர்வைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரித்து அக்கினி இறங்கி சுட்டரித்து உங்களுடைய வாழ்வை விட்டு உரிந்து மாற்றி எது செய்தாலும் சித்தி அடைய முடியாதபடி வாழ்வில் மேல் மூடிக்கொண்டிருக்கிற சகல அந்நியனுடைய போர்வைகள், வன்கண் போர்வைகள், காய்மகார போர்வைகள் உரிந்து மாற்றி பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் மூடட்டும். பலவீன போர்வை, சரீரத்தை மூடிக்கொண்டிருக்கிற பலவீன போர்வை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உரிந்து மாற்றி. பலவீன போர்வை உன்னை விட்டு பலவீன போர்வை, பலவீன வேதனை போர்வைகள் உரிந்தே. அறிவீனங்களும் அந்தகாரங்களும் தரித்திரத்தை உண்டாக்குகிற சகல அடிமைத்தனங்களும் இயேசுவின் நாமத்தில் உரிந்து மாற்றப்படட்டும். Thank you, Jesus. தேவன் சூழ்நிலையை குறித்து பாராமல் நீ கிருபையை, தேவன் அளிக்கிற வரத்தை பற்றி கொள்ளுகிற நபர் தானா என்பதை இன்றைக்கு பார்க்கிறவர். யோசேப்பு அடிமைக்கு அடிமையாயிருந்தான். அவனுக்குள் தேவன் பார்வோனுக்கு முன்பாக, அவனை ஆண்டு கொண்டிருந்த சக்கரவர்த்திக்கு முன்பாக அவனுக்கு ஞானத்தையும், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். ஞானத்தையும் கிருபையும் தேவன் கொடுத்தார். கிருபை தந்திருக்கிறார், காக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை தந்திருக்கிறார், இன்னும் ஓட்ட முடியும் நாள் வரைக்கும் காக்கப்படுவோம். உங்கள் அறிக்கை அதுவாக இருக்கட்டும். உங்கள் அறிக்கை நல்லதாக இருக்கட்டும். தேவன் தந்த கிருபையை பற்றி இருக்கட்டும் உங்கள் அறிக்கை. உலக மக்கள் அறிக்கையிடுவது போலவே அறிக்கையிட்டு உங்கள் வாழ்வை நீங்கள் இடித்து போடாதீர்கள். அவர்கள் ஜெயிக்கவில்லை, ஆனால் விசுவாசித்து அறிக்கையிட்டு நான் சொல்லுகிறபடி சத்துருவை கீழ்ப்படுத்துகிற மனநிலை உள்ளவர்கள் நிச்சயமாய் ஜெயிப்பார்கள். பிரச்சனை, போராட்டங்கள் அனைவருக்கும் வரும். வாழ்க்கை முன்னோக்கி போக விடாமல் தாழ்த்துகிற, பின்னுக்கிழுக்கிற, தளர்த்துகிற, சோர்ந்து போக பண்ணுகிற, பலவீனமடைய பண்ணுகிற, பல நன்மைகள் அற்றவர்களாய் மாற்றுகிற சூழ்நிலைகள் எல்லோருக்கும் வரும். ஆனாலும் நாம் பெற்ற தேவனுடைய வரம், கிருபை அனல் மூட்டப்படுமானால் அவை அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ராஜாவுக்கு முன்பாக தேவன் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அளித்து கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜாவை எகிப்து தேசத்திற்கும் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். தேவன் கொடுத்த அந்த வரம் அவனை, அடிமையானவனை அதிகாரியாக்கிட்டு, இது காட் உங்களை பற்றி பேசுறது, இது உண்மையான காரியம். நீங்கள் இதை அடிப்படையாக கொண்டு மனத்தாழ்மையோடு, மன உண்மையோடு தேவன் உங்கள் நடந்து பாருங்கள். நீங்கள் அதிகாரியை போல் அநேகத்தின் மேல் இருப்பதை நிச்சயமாய்
ஒரு சில மாதங்களுக்குள் காண்பீர்கள். உங்களை மேற்கொண்ட அநேகம் உங்களுக்கு கீழ் அடங்கும். உங்களை பயமுறுத்தின அநேகம் உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்கு சவால் விட்ட அநேகம் உங்கள் பாதங்களுக்கு கீழாக்கப்படும். மன உண்மையாய் நடந்து கொள், மன தாழ்மையாய் நடந்து கொள், புதிய மனிதனாய் நடந்து கொள், விசுவாச புருஷனாய் புருஷியாய் நடந்து கொள், தேவ பிள்ளையாய் நடந்து கொள், தேவனுக்கு பிரியமானவளை நடந்து கொள். நிச்சயமாய் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் கைதியானவனை அரியணையில் ஏற்றுகிற தேவ ஞானமும் கிருபையும் உங்களுக்கு இந்த வரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொன்னால், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனை கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்தில் கேட்க கடவன். அது படிப்புக்குரிய ஞானம் அல்ல, வாழ்வுக்குரிய ஞானம். ஹல்லேலூயா. படிப்புக்கு ஞானம் வரும், அங்க சொன்னது விசுவாசிகளுக்கு சொன்னது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பொதுவான விசுவாசத்துக்குள் வந்தவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். சோ நம் குழந்தைகளுக்கு சொல்லுகிறோம், நல்லது வரும். இங்க சொன்னது வாழத் தெரியாதவனுக்கு வாழ்வுக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அன்றைக்கு அந்த ஜனங்கள் சோதனைக்குள் சிக்கி தவித்தார்கள், வேதனைப்பட்டார்கள். அந்த சம்பவம், அந்த அதிகாரத்தை ஆரம்பத்தில் வாசித்தால், அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படி என்றால் இல்லாதவனுக்கு ஆசை, தேவை, ஆசிப்பான். இருக்கிறவன் அதை பார்க்கலும் ஆசை கொள்ளுவான். ஆகையால் அவனுக்கு வேண்டாத சோதனைகள் எல்லாம் வருகிறது. சகோதரரே, உங்களுக்கு ஞானம் தேவை. தேவையற்றதை இச்சித்து சிக்கலிலே நீங்கள் மாட்டிக்கொள்வானேன்? அதிலே தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு தேவன் வாழத்தக்க ஞானத்தை அருளுகிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், உலகத்து மனுஷன் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை பெற்றுக்கொள். அது உனக்கு வரமாக வருகிறது. வாதைகளும் வியாதிகளும் பலவித அச்சுறுத்தல்களும் நிறைந்த உலகில் நான் அச்சப்படாமல் தேவ மனுஷனாய் எப்படி வாழ்வது? ஞானம் வேண்டும். இன்று அதை வரமாக உனக்கு தருகிறார். அது உன்னை வாழ வைக்கும். பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் படுத்துக் கொள்ளுவீர்கள். சோதனைகள் நடுவில் வீரநடையோடு நடந்து செல்வீர்கள். மரண இருளாயிருந்தாலும் பள்ளத்தாக்காயிருந்தாலும் தீங்கை கண்டு அஞ்சாமல் அடிச்சுவடை நீங்கள் வைத்து நடந்து போவீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களை ஆதரிக்கும். வாழத்தக்க கிருபை பெருகட்டும். பலவீனத்தில் பலன் கொள்ளத்தக்க கிருபை பெருகட்டும். ஜாதிகளுடைய சூழ்ச்சிகளை அறியாத மதியற்ற மனதோடு வாழ்ந்து பலவிதமான இன்னல்களையும் வியாதிகளையும் அடைகிற ஜனங்கள் உணர்வடையட்டே. தேவஞானம் வரட்டும். அது சத்துருவை துரத்தும், அது சத்துருவை கீழ்ப்படுத்தும். உனக்குண்டான அழைப்பு, நன்மை, ஈவுகள், கிருபைகள், சம்பத்து, வீட்டார் அனைத்தின் மேலும் நீ ஆண்டு கொண்டிருக்க செய்கிற தேவன். உன் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொண்டு ஆள பண்ணுகிற தேவன். நீ அடிமையாய் இருப்பதில்லை. உன்னை உயர்த்துகிற வரம் உனக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பு. நீ வியாதி பிடித்தவள் அல்ல, தரித்திரம் பிடித்தவள் அல்ல. தரித்திரம் பிசாசு, வியாதி பலவீனம் அந்நியன். அவனை அவிழ்த்து போக விடு. தரித்திர ஆவி அவிழ்த்து விடுகிறது. வீடுகளை பாழாக்கிற தரித்திர ஆவி, வருமானத்தை பட்சிக்கிற தரித்திர சாப ஆவி, கட்டுகள் முறிந்து போ. இயேசுவின் நாமத்தில் முறிந்து போ. பிள்ளைகளை கலக்குகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அறப்புண்டு போகட்டும். கணவன்மாரை கட்டிக் கொண்டிருக்கிற மதிகட்டின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைக்கப்படட்டும். விடுதலை வரட்டும். இப்போ அந்நியன் வசமாய் அடகுக்கு வைக்கப்பட்ட வீடு, பொருள் மீட்கப்படட்டும், மீட்கப்படட்டும். வரவேண்டிய பணம் கடந்து வரட்டும். நஷ்டப்பட்டதில் மறுபடியும் நன்மை வரட்டும். வாழ்வின் சூழ்நிலைகளில் உங்களை ஆண்டவருடைய நியமமே அதுதான். வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பான். வறட்சியிலும் கனி உண்டு, பலன் உண்டு.
கனி கொட பலன் கொடுக்க முடியாத கிளைமேட் சூழ்நிலை. ஆனால் அவனில் கனி குறையாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் சொன்னார். செயல்படவே முடியாத சூழ்நிலையிலும் செயல்பட வழி நடத்துகிற தேவன். ஒரே ஒரு காரியம் என்ன? தேவ சத்தம் கேட்கிற ஒரு தெளிவை நீங்கள் தீவிரமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அழுக்கற கழுவப்படாமலும் தேவ சத்தம் போல கேட்கும். அது உலகத்தில் நிறைய சத்தம் உண்டு. தேவ சத்தம் முதலாவது உங்களை துப்புரவாய் மாற்றும். உங்கள் உள்ளத்தோடு தேவன் பேசுகிறவர். மாற்றமே. இதுதான் ஸ்பிரிச்சுவல். தேவன் உங்களை நடத்துகிறவர். இயேசு அதைத்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். மறுபடியும் பிறந்தவன் எப்படி இருப்பான்? காற்று இன்னிடத்துக்கு போகுது, இன்னிடத்துக்கு போகுது, இங்க இருந்து வருது, அங்கதான் போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரி அவன் ஆவியினால் பிறந்தவன் இருப்பான். அவன் சுய புத்தியின் சார்ந்தல்ல, தேவ சித்தப்படி வாழுவான் என்பதை சொன்னான். அல்லேலூயா. அதுக்கு அந்நிய ஆவிகள் இப்படியிருந்து ஒரு முழு விடுதலை தேவை. அதுவும் நடத்தும் நிறைய பேர். அதனால நம்ம எடுத்தவனே ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பார். அப்படி அல்ல, நம்மை சரிப்படுத்துவார். நம்மளை அந்நிய ஆவியினுடைய அடிமைத்தனம் இல்லாமல் சீர்படுத்துவார். பின்பு அவர் நடத்துவார். இதைத்தான் மறுபிறப்பினால் நாம் பெறுகிறோம். மறுபிறப்பு என்பது தண்ணீர முங்கி எழும்பினால இல்ல அந்நிய பாஷை பெற்றதுனால வர்றதில்லை. அது புதிதாய் நாம் பெற்ற வரம், கிருபை வரம். அல்லேலூயா. புது மனிதன், புது படைப்பு. பழைய மனிதன் என்பது கோபமும் மூர்க்கமும் எரிச்சலும் கசப்பும் காம விகாரமும் துரிச்சையும் நிறைந்த ஒரு மனநிலை. அதை களைந்து தூய்மையும் தெய்வ பக்தியும் விசுவாசமும் அன்பும், அன்புல நிறைய இருக்கு, குற்றமில்லாத அன்பு, இப்படி அனைத்து தெய்வீகத்தையும் பெற்ற புதிய மனநிலை. அது தேவனுடைய ஆவியின் பிரசன்னத்தால் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த மனநிலையில் தான் மாற்றம். வஸ்திரம் மாற்றுறதுனால ஒன்றும் ஆளு மாற போறதில்லை. உள்ள மாறுச்சுன்னா வெளியே தேவைப்பட்டால் மாறும். ஹல்லேலூயா. ஆகையால் உள்ளுக்குள்ளே ஒரு மாறுதலை மனதில், சிந்தையில், நினைவில், உள் உணர்வில் மாற்றம். இதெல்லாமே தெய்வீகத்துக்கும் பேய்த்தனத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஹல்லேலூயா. கவலை உணர்வு, நமக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்கிற பகை உணர்வு, இது எல்லாமே வைத்துக் கொண்டு ஜெபிக்கிற பாருங்க வஞ்சகாவி. ஹல்லேலூயா. உலக காரியங்களிலே நம்முடைய மனம் பழகி கொண்டு அந்த உலகத்தின் ஆவியினால் நம்முடைய மனம் நிரம்பி இருக்கும். டென்ஷனா, ஒரு பிஸியா, ஒரு விதமா இருக்கும். அது இதெல்லாம் கிளியர் பண்றதுதான் பழையதை களைந்து போடுதல். ஹல்லேலூயா. ஒத்துக்காதவங்க, அறிக்கை பண்ணாதவங்களுக்கு அது போறது கஷ்டம். மனம் ஒத்துக்கொள்ளும், ஆனால் அதை அறிக்கை செய்தாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகள் தேவன் தந்த இத்தகைய வரத்தை குறித்து அசதியாயிருக்க கூடாது. அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தோற்று போவதில்லை, பலவீனப்பட்டு போவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நிறைவான நன்மையோடு நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் உண்மையாய் அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கை செய்து விட்டு ஒரு புதிய மனநிலை, புதிய கிருபை, புதிய பலன், உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் வாழ்க்கையை பல விதத்தில் திணற பண்ணுகிற, கலங்க பண்ணுகிற, சிதறடிக்கிற சத்துருவினுடைய தந்திரமான செயல்பாடுகள் நடுவில் கர்த்தர் எனக்காய் எழுந்தருளும். உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். மிருக குணமுள்ள மனிதர்கள் நடுவில் ஆண்டவரே, எது செய்தாலும் தவறு என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறதும் பழி வாங்குறதுமான ஜாதிகள் நடுவில், மனிதர்கள் நடுவில் அதை மேற்கொள்ளும்படி கிருபை வேண்டும், ஞானம் வேண்டும். இப்பொழுது சாத்தானுடைய தந்திர தாக்குதல்கள், சரீரத்தை பலவீன அடைய பண்ணுகிற கிரியைகள் அனைத்து நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் பட்டயமாயிறங்கி சத்துருவை வெட்டுண்டு விழப்பண்ணி, சாத்தானை வெட்டுண்டு விழப்பண்ணி
பகைஞனை வெட்டுண்டு விழப்பண்ணி, சாபங்களை வெட்டுண்டு விழப்பண்ணி, கிரியைகளை வெட்டுண்டு விழப்பண்ணி, இப்பொழுது வெட்டுண்டு விழட்டும். வெட்டுண்டு விழ அந்நிய கிரியைகள், அந்நிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. ஆவியானவரே, ஹல்லேலூயா. தன்னுடைய குறைகளையே கெர்சோமுடைய தகப்பன் சொன்னது போல் சொல்லிக்கொண்டு அலைகிற உன்னை அமைதியோடு என் சமூகத்தில் தரித்திரு. நானே உன்னை உருவாக்கின தேவன், பூரண மகிமையோடு உன்னை வெளிப்பட பண்ணுகிற தேவன். கழிந்ததையே எண்ணி எண்ணி பெருமூச்சு விடுகிற ஸ்திரியை முன்னானதை மறந்துவிட, உனக்காக ஏற்படுத்தப்பட்டதை குறித்து நோக்கம் கொள். நான் உன்னை மறந்து போவதற்கு மனுபுத்திரன் அல்ல. பிள்ளைகளால் கூட விசாரிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டேன் என்று மனம் குமருகிற உன்னை நானே ஆதரித்து முதற் வயதிலும் உன்னை நிலைநாட்டுகிற தேவன். கனி கொடுப்பா, தளிரை போல் தழைத்து வங்குவாய். என் கிருபை உன்னை விட்டு விலகாதே. கணக்கனால் கணக்கிடப்பட்ட மனிதனே, அவன் கணக்கு செல்லாது. நான் நினைத்ததே வாய்க்கும். நான் நிர்ணயித்தேன், அதை நிறைவேற்றுவேன். நீ என் பக்கமாய் ஜெயத்தை காண்பான். புறங்கூறுகிற ஜாதிகள் நடுவில் புலம்புகிற குமாரத்தியே, உன் புலம்பலை நான் இன்றைக்கு மாற்றி உன்னை ஆச்சரியமான வசனங்களை வெளிப்படுத்துகிற நாவை உன்னில் கொடுக்கிற தேவன். உன் கம்பீர சத்தத்தை ஜனங்கள் கேட்பார்களாக. வீடு கட்டியும் சமாதானத்தோடு குடியிருக்க முடியவில்லையே என்று தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் கொண்டவனே, நான் உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணும்படி இன்றைக்கு உன் எல்லைகளை விட்டு வாதைகளை பிடுங்கி போட்டேன். வாதைகளை பிடுங்கி போட்டேன். ஏன் எனக்கு தேவன் இவ்வளவு கொடுமையான அழுகையை கட்டளையிட்டார்? என் கண்ணீருக்கு பதிலாக நான் எப்பொழுது பலன் அடைவேன் என்று மார்படித்து புலம்புகிற இஸ்ரவேலின் குமாரத்தியே, செம்மையான பாதல் நான் உன்னை நடத்தும்படி என் கரத்தில் அடங்கு, அமைதி கொள். நான் உன்னை சுமக்கிற தேவன். உன் காலை தள்ளாட ஒப்புக்கொடாதவர் நானே. Thank you, Jesus. இளமரமாய் இருக்கையிலே நீ கெட்டு போகும்படி உன்மேல் தாக்குதல் கொண்ட வாதைகளினால் உன் வாழ்வே இருண்டு போய்விட்டது. இதோ இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே என்று என்னை சார்ந்து கொண்டவன் சொன்னதை நினைவுகூர். நீ மேன்மையான ஸ்தானத்தில் ஆணி போல் கடாவப்பட்டு அநேகம் நன்மைகள் உன்னிலிருந்து விளங்க பண்ணுகிற தேவன். சாப்நாத் பனேயா, ஜனங்களுக்கு நன்மைகளை விளம்புகிறவனே, உன்னாலே பிழைக்கும்படி வந்தவர்கள் உன்னை பிழைப்பூட்ட அல்ல, நீ என்னால் பிழைப்பூட்டப்படுகிறவன். Thank you, Jesus. Hallelujah. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வோம் தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்படட்டும். அங்குமங்கும் அலைந்து ஒரு நன்மை காணாமல்
கரளையாய்ப்போன செடியை போல் இருக்கிற இள வயதின் குமாரனே, நான் உள்ளிலே துளிர் தோண்டி செழிக்க பண்ணும்படி நீர்காலின் ஓரமாக நடப்பட்டவனாய் நிலைத்திரு. நிச்சயமாக உன் கிளைகளை கனி கொடுக்கும், கனி கொடுக்கும். பறிகொடுத்து எதெடுத்தாலும் பறிகொடுத்தவன் நீ. உன் வழிகளை என் வழிகளாய் மாற்று, உன் கிரியைகளை எனக்கு உகந்ததாய் மாற்று. நிச்சயமாக உன் பலனை சத்துரு பட்சிப்பது இல்லை. உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒருவனும் உன்மேல் கை போட்டு உன் நன்மைகளை பங்கிட்டுக் கொள்வதில்லை. நீ இழந்த நன்மைகள் திரும்பி வர பண்ணுவேன். Thank you, Jesus. உண்மையாக ஒப்புக் கொடுத்து தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் நன்மையின் பாதையில் நடத்த போதுமானது. Thank you, Jesus. திராட்சை செடி நீரே, தாவீது வேநீரே, திராட்சை செடி நீரே, தாவீது வேநீரே, வீடி வெள்ளியே நட்சத்திரமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். வீடி வெள்ளியே நட்சத்திரமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கி. உண்மையான உள்ளத்தோடு என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இம்மானுவேல் நீரே, இம்மானுவேல் நீதானே, எப்போதும் இருப்பவரே. இம்மானுவேல் நீதானே, எப்போதும் இருப்பவரே. ஜீவன் தரும் திருவார்த்தையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஜீவன் தரும் திருவார்த்தையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். என்னுயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என்னுயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இயேசு ராஜனே, நேசிக்கிறேன் உம்மையே. இயேசு ராஜனே, நேசி
நேசிக்கிறேன் உம்மையே உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உண்மையாக என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹalleluya 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 சர்வ வல்லமுள்ள தேவன் வரவாயிறங்கி வந்தவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் ஆலோசனையும் பலனையும் கிருபை அளித்து சூழ்நிலைகள் எதுவாயிருந்தால் வாழ பண்ணுகிற தேவன். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர். கூடவே இருந்து தப்புவித்து கனப்படுத்த ஒவ்வொரு வாழ்விலும் தம்முடைய சித்தம் முழுவதும் நிறைவேற்றி ஆசீர்வதியும். ஜனங்கள் இழந்தவர்கள் அல்ல, திருப்பிக் கொண்டவர்கள், பறிகொடுத்தவர்கள் அல்ல, மீண்டும் பெற்றுக் கொண்டவர்கள், பலவீனர்கள் அல்ல, பலன் உடையவர்கள், தனிமையானவர்கள் அல்ல, தேவனை உடையவர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து நம்முடைய மகிமையினால் கிருபையினால் பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளும் மூடிக்கொள்ளும். தேவனுடைய செங்கோல் நம்முடைய ஜனத்தின் மேல் வெளிப்படட்டும் வெளிப்படட்டும். வீட்டின் எல்லையில் வெளிப்படட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையின் செங்கோல் வீடுகளிலே குடும்பங்களிலே பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். அந்நியனுடைய கோல் அந்நிய ஆவியின் ஆதிக்கம் ஆட்சி அதிகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுகிறேன். வீடுகளை விட்டு முறிந்து போகட்டும். வாழ்க்கையை விட்டு முறிந்து போ. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் உயர்ந்திருப்பதாக உமக்கே மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெப உதவிக்கு 9444 272846